அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் மக்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் அன்னதானத்தில் பரிமாறப்பட்ட சாம்பாரில் புழு இருந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புழு இருப்பதாக புகார் தெரிவித்தும் பணியாளர் அலட்சியமாக சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக தரமற்ற முறையில் அன்னதானம் வழங்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் மக்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மதியம் அன்னதானத்தில் பரிமாறப்பட்ட சாம்பாரில் புழு இருந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் புழு இருப்பதாக புகார் தெரிவித்தும் கோவில் பணியாளர் அலட்சியமாக சென்றுள்ளார். மேலும் சமீப காலமாக தரமற்ற முறையில் அன்னதானம் வழங்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் மக்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் அன்னதானத்தில் பரிமாறப்பட்ட சாம்பாரில் புழு இருந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புழு இருப்பதாக புகார் தெரிவித்தும் பணியாளர் அலட்சியமாக சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக தரமற்ற முறையில் அன்னதானம் வழங்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் மக்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மதியம் அன்னதானத்தில் பரிமாறப்பட்ட சாம்பாரில் புழு இருந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் புழு இருப்பதாக புகார் தெரிவித்தும் கோவில் பணியாளர் அலட்சியமாக சென்றுள்ளார். மேலும் சமீப காலமாக தரமற்ற முறையில் அன்னதானம் வழங்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.